நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கிருபா நாய் பண்ணைக்கு தான் வந்திருக்கேன். அவங்ககிட்ட மிக குறைஞ்ச விலையில் எல்லா விதமான நாய்களுமே இருக்குது. நீங்கள் வேணும்ன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் சார். நாங்கள் வந்து மதுரை கிருபா பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு அழகர் கோயில் ரோட்டில் மதுரையில் கடத்தினேந்தல்ங்கிற இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 44 வருஷமும் அந்த பண்ணையை வச்சுருக்கோம். இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 54 அடல்ட் டாக், ஒரு 30 பப்பீஸு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டன் பூனைக்குட்டி இருக்குது. அது போக வந்துட்டு பேர்ட்ஸ், எல்லா பேர்ட்ஸும் வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் உங்களை நான் காமிக்க சொல்கிறேன் பாருங்க. உங்கள் பேர்? கார்த்திக். உங்கள் பேர்? என் பேர் துஃபேல். இந்த பண்ணை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு? கரெக்டா நம்ம கடச்சனந்தல்ல இருந்து ஊமச்சி குளம்புற ரோட்ல இருந்து அந்த பாதியில இருக்கு. மதுரை கிருபா பெட்ஸ்ன்னு சொல்லி நீங்க கூகுள்ல சும்மா சர்ச் பண்ணாலே சரி சரி, அந்த அளவுக்கு இதாக இருக்கு. நம்மகிட்ட எந்தெந்த வெரைட்டி நாய்கள் இருக்குன்றத நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இது என்ன ரகம்? ஏன்னா இது கோல்டன் ரெட்ரீவர். இவன் நம்மள்ட்ட கிட்டத்தட்ட 5 வருஷமா நம்மள்ட்ட இருக்கா. இவன்ட்ட இருந்து நிறைய லிட்டர்மெண்ட் எடுத்து நிறைய கஸ்டமர் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறது எல்லாமே. கோல்டன் ரெட்ரீவர், லேப் இந்த மாதிரிலாம் ஒரே மாதிரி பழகுவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படின்னு இங்க ராட்டில் இருக்கு. இல்லை வாங்க, நீங்களா ரொம்ப ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க. ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஒரு ஆளுக்கு தான் கட்டுப்படுவாங்க. மத்த யாரு இருந்தாலும் அட்டாக் பண்றது இந்த மாதிரி சடனா முடிவு எடுத்து ஓனர் ஒரே ஒரு ஆளுக்கு தான் கட்டுப்படுவாங்க. இது ஜெர்மன் ஷெப்பர்ட். இவங்க ஃபுல் கார்டியன் டாக், ட்ரைனிங் டாக். மற்றபடி நம்ம வீட்டுக்கு பெட்டா வளர்க்கணும்னா இவங்க எல்லாம் பெட்டா வளர்க்க முடியாது. இவங்க வந்து எனி டைம் ஹைபர் மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட ஓடி விளாடுறது மாதிரி மட்டும்தான். வீட்டுக்குன்னு செட் ஆக மாட்டாங்க. இந்த லேப் மாதிரி இது மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு இதுக்கெல்லாம் வளர்க்க முடியாது. வெளியே வச்சுதான் வளர்க்க. இது புள்ளி குட்டா, தமிழ்நாட்டு அலுங்குன்னு சொல்லுவாங்க. இது இந்த பைட்டிங் ஃபோர்ஸ், மித்த நாய்களோட சண்டைக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃபாரின்ல வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்க சேல்ஸுக்கு இதோட குட்டியெல்லாம் சேல். அதிகமா யாரும் இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஒரு சில கஸ்டமர் பெரிய தோப்பு இருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு பெரிய டாகா இருந்துச்சுன்னா யாரும் உள்ள வர பயப்படுவாங்க. அப்படி சைபீரியன் ஹஸ்கி. மேக்சிமம் எல்லா பேரும் என்ன கேட்பாங்கன்னா, இது நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா, நம்ம இதுக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா மேக்சிமம் இவங்களுக்கு தேவையான அதிகபட்ச தண்ணி, ஒரு ஃபேன் இருந்தாலும் போதுமானது. நம்ம மதுரையில நம்ம கிளைமேட்டுக்கு இவங்க தாராளமா ஒத்துக்கிடுவாங்க. குட்டில இருந்து இவங்க நல்லா பழகிக்கலாம். இவங்களுக்கு தேவையானது தண்ணி மட்டும், தண்ணி, ஃபேன், இது மட்டும் இருந்தாலே போதும். இந்த மாதிரி டாக் வளர்க்குறது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நல்லா ஒரு வீட்டுக்கு வளர்த்தாலும் சரி, நம்ம ஒரு தோப்பு இந்த மாதிரி இதுகளுக்கு வச்சு வளர்த்தாலும் நல்லா காவலுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா பார்க்கவே ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம முன்னுக்கு என் பக்கத்தில் கொண்டு வந்து விட்டாப்புல எனக்கே பயமாக இருந்துச்சு. நான் தள்ளி வந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரி டாக் எடுத்து போகிறது பெட்டராக இருக்கும். நம்ம ஒரு தோப்பு வீடுகளுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு நல்லா இருக்கும். நம்மள்ட்ட ஒரு 3 வருஷமா இருக்கான். ரொம்ப ஃப்ரெண்ட்லி, யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டேன். செஞ்சனாலே முக்கால்வாசி எல்லா பேரும் பயப்படுவாங்க. பெரிய கடிக்கும், கடிச்சிச்சுன்னா நம்ம எலும்பு உடைச்சிடும், அந்த மாதிரி இதெல்லாம் பயப்படுவாங்க. ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஒவ்வொருத்தரும் வீட்டுல வளர்க்கறது வளர்க்கறத பொறுத்துதான். நம்ம நல்லா குணமா வளர்த்தோம்னா அதை யாரும் எதுவும் பண்ண மாட்டோம். அவனை கடிக்கிறது இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா ஒரு சமயத்துல ஓனரே அட்டாக் பண்ணுவோம். அந்த மாதிரி மேக்சிமம் நல்லா ஃப்ரெண்டா வளர்க்கறது தான் ரொம்ப நல்லது. இப்ப நம்ம இது பார்க்க போறது வந்து இப்ப ராஜபாளையம். நம்ம வந்து ஓன் பிரீடு, இந்தியன் பிரீடு. இது வந்து நல்லா ஒரு வேட்டைக்கும் ஒரு கார்டிங்கும் சூப்பரான டாக். இது நம்மகிட்ட வந்து 2 வருஷமா இருக்கும். நல்ல ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கும், நல்லா ஃப்ரெண்ட்லி, வெளியால உள்ள விடாது. அவ்வளவு எவ்வளவு நம்ம நல்லா பாத்துக்கிறோமோ அவ்வளவு நல்லா இருக்கும். இது பேரு புள்ளி குட்டானே. இது வந்து கார்டிங்க்கு பெஸ்ட். இது வந்து எப்படின்னா ஓனர் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கும், வீட்டோட தான் இருக்கும். புது ஆள் வந்துச்சுன்னா யாரையும் விடாது. மேக்சிமம் கார்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன புள்ளி குட்டானா கடிக்கும், பயப்படும். ஆனா இது வந்து நம்மகிட்ட இருக்கிறது எப்பவுமே ஃப்ரெண்ட்லி டாக் தான்.
அதே இது பேர் வந்து பிட்புல்னே. பிட்புல்ல வந்து நிறைய சைஸ் இருக்கு, மைக்ரோ இருக்கு, ஸ்டாண்டர்ட் இருக்கு. இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ்ன்னுவோம். இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படின்னா பிட்புல்னா ரொம்ப ஃபெரோசியஸ் பேண்டான டாக்ஸ்னுவோம். பட் ஆனா வந்து அப்படி கிடையாது, இது நல்லா ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. எப்படின்னா இப்போ வேற ஏதாவது நாயை வந்துச்சுன்னா தான் நம்ம இது வந்து கடிக்கும் இது பண்ணும். மற்றபடிலாம் நல்லா ஃப்ரெண்ட்லி, கார்டிங் சூப்பரா பார்க்கும். இது பேர் இப்போ நம்ம இது பார்க்க போறது சிப்பி பாறைனே. சிப்பி பாறை வந்து ஹண்டிங், மோஸ்ட் வந்து மவுண்டன் சைட் ஹண்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் கார்டிங்கு, சில பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மேக்சிமம் சிப்பி பாறைல நிறைய வகை இருக்கு. கன்னி இருக்கு, சிப்பி பாறை இருக்கு. ரெண்டு வகையில இது சிப்பி பாறைன்றது ஒரு வகை. மேக்சிமம் நம்மகிட்ட வந்து 28ல இருந்து 29, 31 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கு நம்மகிட்ட, மேல் ஃபீமேல். பேரா கூட நம்ம வச்சிருக்கோம். இதுக்கு மேல் இருக்கு நம்மகிட்ட. வந்து லேபர்டாக்னே, லேபர் ரிட்ரீவர்னுவோம். இது வந்து இசட் பிளாக் கலர். இது வந்து நல்லா ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, நல்லா விளையாடும், நல்லா வீட்டுக்கு செல்லமா இருக்கும், எதுவும் பண்ண மாட்டான். வந்து புதுவால பார்த்தா மட்டும் குலைப்பான், மற்றபடி இவனுக்கு எதுவுமே தேவையில்லை, நல்லா பார்த்துக்குவான். இது டால்மேஷன் ப்ரோ. இது டால்மேஷன் வந்து நல்லா வந்து எப்பவுமே சுட்டித்தனமா தான் இருக்கும். டால்மேஷன் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்பவுமே விளாண்டுக்கிட்டே இருக்கணும், பிளஸ் கார்டிங் பார்க்கும். ஒரு ஒரு லெவலுக்கு மேல இப்ப புது ஆள் வராங்க, அவனை எப்படின்னா துன்படுத்துனாங்கன்னா இவன் வந்து கடிச்சு வச்சிருவான். மத்தபடி பார்த்தா இவன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இப்ப பார்க்க போறது வந்து அதிகமா கேட்கிற வர மக்கள் வந்து பொமேரியன் லேபர்டாக். அதுல வந்து பொமேரியன் ஒண்ணு மோஸ்ட். இது வந்து மேல் பொமேரியன் ஒயிட்டு. இது வந்து எப்படி சொல்றதுன்னா வீட்டுக்கு செல்ல பிள்ளை, நல்லா முடிய வச்சு நல்லா ஹேர் க்ரோத்தோட இருக்கும். மெயின்டைன் பண்ண எவ்வளவு அழகா இருக்குமோ அது அழகா இருக்கும். இதோட வகை வந்து பாக்ஸர்னே. அதிகமா சில பேர் வந்து பாக்ஸர் இருக்கான்னு அதிகமா கேட்பாங்க நம்மகிட்ட. பாக்ஸர் வந்து எப்படின்னா நல்லா நல்லா கார்டிங் யூஸ் ஆகும், நல்லா ஹியூமன் ஃப்ரெண்ட்லி வேற, நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடும். எப்படின்னா சில பேர் வந்து இந்த கிளைமேட் செட் ஆகுமா ஆகாதான்னு கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன சொல்லுவோம்னா இது கிளைமேட்டுக்கு செட் ஆகுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஏசியில வச்சு வளர்க்கவா அப்படி கேட்பாங்க. இது அப்படிலாம் இல்லைனே, கரெக்டா மெயின்டெனன்ஸ் தான். மெயின்டெனன்ஸ் எல்லா டாக்கும் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருந்தாதான் கரெக்டா இருக்கும். இதுவும் ராஜபாளையம் வகை தானே. அதே சேம் வந்து இந்தியன் பிரீடு தான். இதுவும் ஹண்டிங் யூஸ் பண்ணுவாங்க, கார்டிங் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ராபபிளி வந்து இந்த ராஜபாளையம்னாலே எப்படி பாக்குறதுன்னா வந்து ஹைட் வச்சு பார்க்க மாட்டாங்க. சில பேர் வந்து நோஸ் பிளாக் கலர்ல இருந்துச்சுன்னா கிராஸ்னுவாங்க. அதெல்லாம் இதுல எதுவுமே நம்மகிட்ட கிராஸ் பிரீடு இல்லை, எல்லாமே ஒரிஜினல் தான் நம்ம பண்றது. மேக்சிமம் வந்து கார்டிங்க்கு தான், ராஜபாளையம் கார்டிங் தான் யூஸ் ஆகும். இது பிட்புல்லே. பிட்புல்ல வந்து இது ஃபீமேல் பப்பி, ஃபீமேல் பிரிண்டல் கலர் சொல்லுவோம். இது வந்து 4.5 மாசம் மேக்சிமம். இதுக்கு வந்து நம்ம இயர் கிராப் பண்ணலாம். பிட்புல்க்கு வந்து மோஸ்ட் இயர் கிராப் பண்ணுவாங்க. பிட்புல்ல வந்து இயர் கிராப் பண்ணாதான் நல்லா இருக்கும்வாங்க. அப்படியே காது கிராப் பண்ணலாம், இல்ல பண்ணாம கூட இருக்கலாம். நல்லா ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, கார்டிங் யூஸ் ஆகும், சுட்டி தான் இருக்கும். இவன் பேர் வந்து இது வந்து லேபர்டாக்னே. இவன் வந்து எப்படின்னா ஹாஃப் ஒயிட் சொல்லுவோம். லேபர்டாக்லயே நிறைய 4 கலர் 5 கலர் வெரைட்டிஸ் இருக்கு. ஹாஃப் ஒயிட் இருக்கு, ஒயிட் இருக்கு, இசட் பிளாக் இருக்கு, சாக்லேட் ப்ரௌன் இருக்கு, நிறைய கலர்ஸ் இருக்கு. இதுல வந்து இவன் ஹாஃப் ஒயிட்ன்றது ஒரு கலர்னே. இங்கே பார்த்தீங்கன்னா கோழி, சேவை எல்லாமே வந்து அவங்களும் வளர்க்குறாங்க. இதுவுமே வந்து சேல்ஸுக்கு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துலேருந்து வந்திருக்கோம். இந்த நமக்கு இந்த நாய் இதில் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர். நம்மளுக்கு நாங்கள் மேட்டிங்கு இது நம்மகிட்ட டாக் இருக்கு ஏற்கனவே, ராட்வீலர். அதுக்கு மேட்டிங்காக தான் வந்திருந்தோம். அதை கொண்டு வர சொல்லியிருக்காங்க, கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்கிறது ஒரு நல்ல யோசனையாக இருக்குது. அது பிரகாரம் நம்ம பண்ணிக்கலாம். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு பயனாக இருக்கும். இங்கே வந்து நம்ம பயன்பெறுங்க. ஓகே, தேங்க்யூ. ஆனால் நம்மகிட்ட வந்து டாக்ஸு, கேட்ஸு, பேர்ட்ஸு எல்லாமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸாட்டிக் எல்லாமே நம்ம சேல் பண்ணுறோம். இப்போ பார்க்கறதுனா நம்ம வந்து பர்ஷியனில் பார்த்துக்கிருக்கோம். பர்ஷியனில் வந்து மில்க் ஒயிட்டு. இதில் வந்து மில்க் ஒயிட்டு இதுலேயே 4 ஃபேஸஸ் இருக்கு. பஞ்சு ஃபேஸு, செமி பஞ்சு, டால் ஃபேஸு, எக்ஸ்ட்ரீம் பஞ்சு. அதில் இது வந்து டால் ஃபேஸ். இதில் வந்து ஐஸ் வேரியன்ட்ல இருக்கு, ப்ளூ ஐஸ் இருக்கு, ஆட் ஐஸ் இருக்கு, எல்லோ ஐஸ். இது வந்து எல்லோ ஐஸ்ல மேல். இது வந்து டைல்யூட் கேலிகோன்னு சொல்லுவோம்னே. இது ஒரு டால் ஃபேஸ் ஃபீமேலு. நம்மகிட்ட கேட் வெரைட்டிஸ்ல நிறைய கலர் இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப குட்டியா இருக்கு. அவ்வளோதான், இது லைனேஜ் இவ்வளோதான். வேற கட்டி கிடக்குனால அது வேற கடுகு சித்தால் காரணம் இந்த காக்டைல், இந்த லவர்ஸ், இந்த மாதிரி பறவைகள் புறாமே இந்த பெட்டி அவங்க வந்து அவங்களே சேல்ஸ் பண்ணி விற்கிறாங்க. வேணுன்றவங்க அதை அங்கே வந்து வாங்கிக்கலாம். கடத்தந்தல்ல இருக்கு. இவங்ககிட்ட வந்து பறவைகள் ஃபுல்லாகவே இருக்குது. அதே மாதிரி கோழி, சேவல், ஜாதி என்ன ரகம் வேணாலும் இருக்குது. அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்.
அது நம்ம எடுக்க முடியல. இந்த போன டயத்தில் கொஞ்சம் இது பிஸியாக இருந்தனால ஆளுகள் நிறையா வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் நம்ம எடுக்க முடியலை. இந்த கிளி இதுகளுக்கு வந்து இந்த கூண்டு வச்சுருக்காங்க. இதுங்க அவங்ககிட்ட எல்லாமே வாங்கிக்கலாம். இதெல்லாமே பார்த்து அனுசரித்து கொடுப்பாரு. இது போக அவங்களுக்கு தேவையான அக்சசரிஸ், அந்த சோப்பு, ஷாம்பு, சாப்பிட்றதுக்கான சாப்பாடு, தட்டு, இந்த ஐட்டங்கள் பூராமே நாங்கள் ஹோல்சேலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் இவங்க பப்பீஸோட இதை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பையிங்கும் பண்ணுறோம், செல்லிங்கும் பண்ணுறோம். வாங்கிக்கவும் செய்கிறோம், விற்கவும் செய்கிறோம். நாங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணுறதுனால எங்களுக்கு அதில் ரொம்ப அனுபவம் உண்டு. நல்ல கிரேடு 1 பப்பீஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கிடைக்கும். அடல்ட் எல்லா டாக் அடல்ட்டும் இங்கே கிடைக்கும். அது போக மருத்துவ சம்பந்தமான ஆலோசனை ஏதாவதுன்னா ஃப்ரீயாக பண்ணித்தரேன். டாக்டர்ஸ் நம்பர் கொடுத்துறேன், நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட நீங்கள் வந்து உங்களோட காஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல குவாலிட்டி வேரியேஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் வந்துட்டு பொமரேன் பப்பி 5000க்கு வாங்கலாம், 3000 வாங்கலாம், 2000க்கு வாங்கலாம். அந்த ரூபாய்க்கு தகுந்தாப்புல குவாலிட்டி மெயின்டைன் ஆகும். எனி டைமும் பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துல ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 300-400 பேர் ஒரு நாளைக்கு வந்து பார்ப்பாங்க. நான் எல்லாமே அட்ரஸ்ஸு, அப்புறம் வந்து என்னோட ஃபோன் நம்பரு, அப்புறம் என்னோட லொக்கேஷன் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். ஏதாவது சந்தேகம் மதுரை சம்பந்தமான மக்களுக்கு பெட் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கனாலும் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். பப்பீஸ், அடல்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் எங்ககிட்டேருந்து வெளியூரில் இருக்கிறவங்க வாங்கினாலும் வாங்கிக்கலாம். நாங்கள் அந்த சர்வீஸும் பண்ணி தந்துடுறோம். ஏதாவது டவுட்னா கீழே என்னோட நம்பர் கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.